இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா முட்டை கேரட் பொரியல் வந்து செய்ய போகிறோம். அதில் வந்து வானலில் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஒரு 100 கிராம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கடவுள் தம்பருப்பு லைட்டாக சேர்த்துக்கிறோம் தேவையான அளவு. ஸோ கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம், பச்சை மிளகாய் இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கிறோம் தேவையான அளவு. சும்மா லைட்டாக கட் பண்ணி போட்டுட்டுங்க. சின்ன வெங்காயம் தான் அதான், பெரிய வெங்காயம் லைட்டாக வந்து பொடி பொடியாக நறுக்கி அதை ஆட் பண்ணியாச்சு. அதை அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம், ஃபுல்லாக எண்ணெயில் வதக்குறோம். நல்லா ஈவனாக கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கின உடனே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் நல்லா ஹை ஃப்ளேம் வச்சு வதங்கிருச்சு ஃபுல்லாக எல்லாமே. இப்போ வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறோம், சால்ட் உப்பு. ஏன்னா பொரியலுக்கு சால்ட் உப்பு தான் நல்லாயிருக்கும். ஸோ அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அடுத்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறோம் நம்ம தேவையான அளவுக்கு. அதையும் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்துட்டு அப்படியே ஒரு மிக்சிங். அடுத்து நம்ம துருவி வச்ச ஒரு கேரட் ஒரு 400 கிராம் இருக்கும். அந்த 400 கிராம் நல்லா வந்து நல்லா அதான் துருவி அழகாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்து அதை வந்து பார்த்திங்கன்னா ஆட் பண்ணிக்கிறோம். ஃபுல்லாக கேரட் ஆட் பண்ணியாச்சு. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கிளறோம் ஃபுல்லாக வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். அந்த எண்ணெய் ப்ளஸ் அந்த வெங்காயம் எல்லாமே வந்து மிக்ஸ் பண்ணுறோம் ஃபுல்லாக. மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஈவனாக மிக்சிங் ஆகணும். மிக்சிங் ஆகிட்டு அதுக்கடுத்து மூடி வச்சிடுறோம், கொஞ்சம் வேகணும்ல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மூடி வச்சாச்சு. ஒரு 10 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். ஸோ ஓரளவுக்கு மீதமான சூட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 வெந்துருச்சு கேரட்டு. பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் வீடியோவில். ஸோ இந்த ஸ்டேஜில் என்ன பண்ணணுன்னா முட்டையை நம்ம உடச்சி அந்த எண்ணெயில் லைட்டாக எண்ணெய் இருக்கும் அதில். ஸோ அந்த கேரட்டு எல்லாமே ஸோ உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். அதில் வந்து பார்த்திங்கன்னா முட்டையை 3 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறோம். ஸோ 2வது முட்டை ஊற்றுறோம். ஸோ எப்படி ஊற்றுறோன்னு பார்த்துக்குங்க. 3 முட்டையும் ஊற்றியாச்சு. கொஞ்சம் நேரம் மிதமான ஸ்லிம்லேயே இருக்கட்டும். ஏன்னா அனல் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மிக்ஸ் பண்ணுறோம் ஃபுல்லாக, அது நடுவில் மட்டும். ஏன்னா கேரட்டு எல்லாமே வந்து தனித்தனியாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம முட்டையை மட்டும்தான் ஃபுல்லாக நம்ம வந்து உடச்சி விட்றோம் கரெக்டாக. ஸோ உடச்சி விட்டுட்டே இருந்து கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா உடையணும். நல்லா வந்து உதிரியாக ஒரு மாதிரியாக அந்த ஒரு பொடி மாஸ் எப்படி இருக்கும், ஸோ அது மாதிரி வந்து நல்லா வரணும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா பார்த்தாவே தெரியும். இன்னும் அப்படி கிளற தான் அந்த வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் பிரிஞ்சு வரும். ஸோ பாருங்கள், உங்களுக்கே தெரியும் இது பிரியிறது. ஸோ எப்படி அழகாக பிரியுது பாருங்கள், அழகாக சூப்பராக. முட்டைலாம் தனித்தனியாக தெரியுது பாருங்கள். முட்டை கேரட்டு எல்லாமே தனித்தனியாக சூப்பராக எவ்வளோ அழகாக வந்து பார்த்திங்கன்னா தெரியுது பாருங்கள் பொரியல். அழகாக அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி நம்ம வந்து ஆட் பண்ணிக்கிறோம் மேலே. அப்படியே மேலே ஈவனாக தூவி விட்டு அப்படியே அது ஒரு மிக்சிங்கை போட்டோன்னா அவ்வளோதான், ரெடியாக இருந்துச்சு சூப்பராக. இந்த வந்து பார்த்திங்கன்னா இது வந்து பொரியல் வந்து பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸு எல்லா ரைஸுக்குமே சாப்பிட்லாம். முட்டை கேரட் பொரியல் ரெடி. பார்த்தாவே அப்படி சூப்பராக இருக்குது பாருங்கள். லைக் பண்ணுங்கப்பா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.